நம்மளுடைய இந்திய வானிலை மையம் சொன்னது போலவே நேற்று வரை இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நவம்பர் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இதனுடைய நகர்வு, இதனுடைய பாதை எல்லாத்தையுமே நம்மளுடைய இந்திய வானிலை மையம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுவடைன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பாதை எல்லாமே தமிழகம், இலங்கையை நோக்கி தான் இருக்குது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை 26ஆம் தேதி உருவாக போகுது. நாளை 26, 27, 28ஆம் தேதி வரைக்குமே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நம்மளுடைய தமிழகத்தை நெருங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கைக்கான ஒரு செய்தியில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியை இப்போ படிக்கிறேன், நல்லா தெளிவாக கேளுங்க. நேற்று நவம்பர் 24ஆம் தேதி காலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நவம்பர் 25 காலை 8:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் இலங்கை திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கே சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 880 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுகையிலிருந்து தென்கிழக்கே 980 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 1050 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு அதற்கடுத்த 2 தினங்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம், இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல கரையை கிடக்குன்னு அவங்க சொல்லலை. இருந்தாலும் இது புதுச்சேரிக்கும் நாகைக்கும் நெருக்கமாக, அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் பக்கத்தில் வரலாம். அதனால் நமக்கு பலத்த மழை எங்கெங்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நவம்பர் 25ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை பதிவாகலாம் 10 சென்டிமீட்டர் வரைக்கும். இன்றைக்கி விடுங்க, நாளையிலிருந்து தான் மழை ஆரம்பமே ஆக போகுது. காரணம் என்னென்னா இது நாளைக்கு தான் நெருக்கமாகவே வருது. நவம்பர் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை, அதாவது பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதியில் பதிவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதி கனமழை, ரெட் அலர்ட்டு. அதுக்கப்புறம் கன முதல் மிக கனமழை பார்த்திங்கன்னா எந்த மாவட்டங்கள்லாம் பதிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுகையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கன முதல் மிக கனமழைனா அதாவது ஆரஞ்சு அலர்ட். இதுக்கு பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம். அதாவது விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுகை பகுதியில் கன முதல் மிக கனமழை பதிவாகலாம்னு சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும். அதே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கனமழைனா நமக்கு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைனா ரெட் அலர்ட். அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகலாம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில். இது இல்லாமல் மற்ற மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கையானது செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி நவம்பர் 26ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நவம்பர் 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன்கிழமை கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட்னா என்ன? 20 சென்டிமீட்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா மழை பதிவாகலாம். அதாவது நவம்பர் 27 புதன்கிழமை கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதியில். அது மட்டும் இல்லாமல் கனமழையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுகையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை வரக்கூடிய நவம்பர் 27 புதன்கிழமை பதிவாகலாம். கன முதல் மிக கனமழைனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம். அதே நவம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பதிவாகலாம். கனமழைனா 10 சென்டிமீட்டர் கிட்ட நமக்கு மழை பார்த்திங்கன்னா நவம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நவம்பர் 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அதுக்கப்புறம் காரைக்கால் இந்த பகுதிகள், அதுக்கப்புறம் கடலூர், மயிலாடுதுறை இந்த பகுதிகளெல்லாம் அதீத கனமழை 20 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாகலாம் அப்படிங்கிற செய்தியை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் புரிஞ்சுக்குங்க, இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அதுக்கடுத்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க, திருவாரூரை சேர்ந்தவங்க, காரைக்காலை சேர்ந்தவங்க,
குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் தாழ்வான பகுதியிலேருந்து கொஞ்சம் வேறு பகுதிக்கு இப்போவே மாறிடுங்க. பெருமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்ய போகுது, சொல்லியாச்சு எச்சரிக்கை செய்தி. அதே போல் நவம்பர் 28 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யலாம். 20 சென்டிமீட்டர் கிட்ட நவம்பர் 28 நமக்கு வந்து வியாழக்கிழமை வந்து பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நவம்பர் 28 வியாழக்கிழமை வந்து சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுகையில் வந்து கனமழை பதிவாகலாம். கனமழைனா 10 சென்டிமீட்டர் பதிவாகலாம். அதே போல் நவம்பர் 29 பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகலாம். கனமழைனா 10 சென்டிமீட்டர் நமக்கு வந்து பதிவாகலாம். அதே போல் நவம்பர் 30 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழையை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 30 எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு மழை குறைஞ்சிரும். அதனால் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய மழை தொடர்ந்து வடக்கே போக போக இந்த நிகழ்வு தொடர்ந்து வடக்கே நகர வட மாவட்டங்களில் பைய கொஞ்சம் கொஞ்சமாக மழை வந்து அதிகரித்து இது வட மாவட்டங்களில் வலுவிழந்து கரையை கிடக்கிறனால இது வந்து வட மாவட்டங்களில் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கிடக்கலாம். இல்லாட்டி நாகப்பட்டினத்துக்கு அதாவது நெருக்கமாக வரப்போகுது, அதாவது நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகுதுங்கிற செய்தியை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. வடகிழக்கு பருவமழை 2024 நமக்கு அக்டோபர் 15 தொடங்கியது. அக்டோபர் 1 இன்னைக்கு வந்து நவம்பர் 25 வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது 331.1 மில்லிமீட்டர். இங்கே பெய்திருக்கக்கூடியது 327.2 மில்லிமீட்டர். இது இயல்பை காட்டிலும் -1% வடகிழக்கு பருவமழை நமக்கு குறைவாக பொழிந்திருக்கக்கூடிய செய்தியை சொல்லிக்கிறேன். அதனால் நல்லா ஒன்று கேட்டுக்குங்க. நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்கள் அதீத கனமழை கொடுத்திருக்கக்கூடிய மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் உட்பட இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவு செய்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி தாழ்வான பகுதியில் இருந்தீங்கன்னா வெளியில் போயிருங்க. கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தாழ்வான இடத்தில் இருக்காதீர்கள். மழை வந்து ரொம்ப தீவிரமான மழையானது இன்று நள்ளிரவு முதல் தொடங்க போகுதுங்கிற ஒரு செய்தியை நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட செய்தியையும் இந்த வானிலை அறிக்கையோடு இணைந்து உங்களுக்காக சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.